ஹேங்க நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் எங்கள் அரசரை தான் காட்டுறாங்க. அதாவது அரசர் எப்படி இந்த மூத்த அமைச்சரோட கையால் இருக்காரு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய மனுலாம் கொடுக்குறாரு. அவரும் அரசர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறேன்னு சீல் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒன்று மட்டும் பார்க்குறாரு, என்னது இது கல்லறையெல்லாம் இடிச்சிட்டாங்களா, இதுக்கு அவசர கால நிலை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்கிறாரு. ஆனால் உடனே இந்த மூத்த அமைச்சர், அரசரே என்ன பேசுகிறீங்க, இவங்கெல்லாம் போரில் இருந்தவங்க, அவங்களோட கல்லறை இடிச்சிருக்காங்கன்னா அந்த கேஸ் நம்ம விசாரிக்கணும்ல, எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க அப்படின்ட்டு அரசரே எதிர்த்து பேச உடனே அரசரும் சரி நான் இந்த அளவு யோசிக்கவே இல்லை, உங்களவு யார் யோசிப்பா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் மடையே ஆட்டுறாரு. இப்போ கூட அமைச்சர், இங்கே பாருங்கள் அரசரே, நீங்கள் சரியாக ஒழுங்காக தெரியாதனால தான் இப்படிலாம் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நாளையிலேருந்து கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை அட்டன் பண்ணும் அப்படிங்க அரசர் ஃபஸ்ட்டு முடியாதுங்கிறாரு. பட் அமைச்சர் ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தா, சரி ஓகே நீங்கள் இருக்கும்போது என்ன, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் என் பக்கத்தில் இருக்கனால தான் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ட்டு மூத்த அமைச்சருக்கு ஃபுல்லாக மூத்த அமைச்சர் தான் எல்லாம் பண்ணுறாரு போல். ஆனால் அரசர் அந்த அரியணையில் அரசர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் மட்டும்தான் இருக்காரு. ஸோ இது எல்லாமே மூத்த அமைச்சர் கையில் தான் இருக்குது. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து தாங்கி பிடிச்சிருப்பா இல்லையா ஹீரோ, ஆனால் டக்குன்னு தான் யோசிக்கிறான், இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து தொடக்கூட கூடாது. சடனாக என்ன பண்ணிட்டான், பொத்துன்னு விட்டுட்டான், நம்ம பொண்ணு பார்க்கணுமே, உருண்டு போய் விழுகிறா. ஆனால் அதுக்குள்ளே அவங்க எல்லாரும் அதான் திருட வந்திருப்பாங்கல்ல, அந்த மக்கள்லாம் எஸ் ஆகி போயிட்டாங்க. பட் பாவம் ஹீரோயினுக்கு தான் செம்ம அடி உருண்டதில். இங்கே யூனுமே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, அப்போ தான் யூன் நோட் பண்ணுறான் அங்கே இன்சோ இருக்குது. இன்சோவை ஆல்ரெடி பார்த்துருக்கேன்ல, இப்போ என்னன்னா நீங்கள் அங்கே பார்த்த பொண்ணு தானே, அவங்க கையில் அடிபட்டுச்சே சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின்லாம் பார்க்குறா, யுன்சோ இவர் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. உடனே ஹீரோவும், நான் இப்படி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கேன், என்னோட பேர் பார்க்ஸோ அப்படிங்க. உடனே நம்ம யூனை பார்க்கணுமே, நான் ராயல் செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு யுன்சோவை பிடிச்சிருக்க போல. ஸோ அதனால தான் கொஞ்சம் கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தம்பியை விட நான் தான் கொஞ்சம் ஹையரில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். ஹீரோக்கு வந்து இது புதுசாக இருக்கு அண்ணன் பண்ணுறதெல்லாம். உடனே ரெண்டு பேரும் சரி ஓகேங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்க. ஹீரோ விட மாட்டான். என்னங்க நீங்கள், ஒரு திருட்டு நடந்திருக்கு, ஒரு கிரைம் நடந்திருக்கு, நீங்கள் வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்க்குலாம் ஆல்ரெடி இவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், இப்போ பார்த்து எதுவும் கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிற பயம் வேறு இருக்குது. ஸோ ஃபேஸை ஒழுங்காகவே காட்ட மாற்றா. ஆனால் ஹீரோக்கு நல்லா தெரியும் இது வந்து மூத்த அமைச்சரோட மருமக அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியும். அதனால தான் கூப்பிட்றான். உடனே ஹீரோயின், இங்கே பாருங்கள் நான் ஒரு கைம்பெண், என்ன போய் இப்படி கூப்பிட்டு இருக்கீங்க, அதோட நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வர முடியும், ஒரு ஆண்கிட்ட பேசுகிறதே தப்பு, என்ன போய் இப்படி கூப்பிடுங்களா அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டாக கேட்க, சரி ஓகேங்க நான் தெரியாமல் கேட்டுட்டேன் மன்னிச்சிருங்க, பரவாயில்ல இந்த க்ரைமை நானே பார்த்துக்கிறேன், நான் வேணா உங்களை கோயில் வரையும் வேணா ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஏன்னா திருடர்கள் மேபி திரும்ப வரலாம் அதனால அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, ஒரு ஆண் கூட போகிறது எங்களுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை, நாங்களே போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க. பட் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின் புலம்புறா, நான் எனிமிக்கிட்ட திரும்ப மாட்டிக்கிட்டே இருக்கேனே அப்படின்ட்டு. என்னம்மா சொல்கிறீங்க, அவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு யூன்ஸை கேட்டால் இல்லைன்னு சமாளிக்கிறா. அதோட நீ பார்த்தல நீ எப்படி தள்ளி உருட்டி விட்டான்ட்டு, அதனால தான் சொல்கிறேன் இவன் நமக்கு சரியான டேஞ்சரான ஆள், இவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேச, இந்த பக்கம் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து யூன்ட்ட சொல்லிட்டு வரான் அவங்க வேறு யாருமே கிடையாது மூத்த அமைச்சரோட மருமக தான் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே எது மூத்த அமைச்சரோட மருமகளா, அவங்கள பற்றி நான் நிறைய ரூமெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அதான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் இல்லையா, ஒரு அண்ணன் இருந்ததாக கூட கேள்விப்பட்டேன், அவன் காணா போயிட்டான், அதுக்கப்புறம் கல்யாணம், பட் அதுக்கப்புறம் அந்த பையன் இருந்து போய் விதவை ஆகிட்டால, அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதையும் சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த அமைச்சர் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, பேரரசுக்கிட்டேருந்து இவங்க தான் சிறந்த பெண் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மட்டும் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், இவங்க குடும்பத்தை யாராலுமே அடிச்சுக்க முடியாது, ஒரு உயர்ந்த பதவிக்கு போயிடுவாங்க. அதுக்காக தான் அமைச்சர்கள்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்க. இந்த பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க, கோயிலுக்கு வந்துட்டா, அவங்க அண்ணனுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டா. எதுக்காக ஹீரோயின் இந்தளவு அவங்க அண்ணன் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு நம்புறானா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்க அண்ணன் காண போனதுக்கப்புறம் இவருக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்களே, அப்போ என்ன பண்ணியிருப்பா, இவங்க எப்போவுமே பயிற்சி எடுக்கிற அந்த இடத்துக்கு வந்திருப்பா, அதில் ஒரு சீக்ரெட் பிளேஸும் இருக்கும், எப்போவுமே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு இடம் மாதிரி. அந்த இடத்துல என்ன பண்ணிப்பா, ஒரு லெட்டரை ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னா, எனக்கு இப்படி கல்யாணம்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா சீக்கிரம் வந்து என்னை எப்படியாவது கூட்டு போயினா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை எழுதி ஒழிச்சு வச்சிருந்துருப்பா. ஆனால் அது வரைக்கும் அவங்க அண்ணன் வந்திருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் கல்யாணங்கிற பேரில் அந்த பையன் செத்து போனதுக்கப்புறம் விதவையாக மாறிட்டா இல்லையா, அதுக்கப்புறம் யதார்த்தமாக ஒரு நாள் வந்து பார்த்துருப்பா. பார்த்தா அங்கே அந்த லெட்டர் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த வால் இருந்திருக்கும். அதுவும் அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான்ல, நான் உனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்பெஷலாக ரெடி பண்ணி அந்த இடத்துல வாழை வச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அண்ணன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இவன் இந்த அளவு நம்புறா, எங்கள் அண்ணன் கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ட்டு. அவனுக்காக ப்ரே பண்ணிட்டு வந்துட்டா. அதே டைமில் எங்கள் சிட்டிக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த காங்கோட ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அதான் அந்த காங்க அந்த பெயிண்டிங்கை தேட சொல்லிட்டான்ல, ஸோ அதான் தேடி அழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு கடைக்கு வந்து அந்த மாதிரி ஓவியம் வந்துச்சா அப்படின்ட்டு அந்த ஆளை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, விட்டால் சாவடிச்சிருவான் போல. இங்கே பாரு, யார் கொண்டு வந்தாலும் சரி, அது யாருக்கிட்டேருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சாகணும், புரிஞ்சதில்ல அப்படின்ட்டு பயங்கரமாக மிரட்டி விட்டுட்டு போகிறான். இவன் போனதுக்கப்புறம் நம்ம சென்னை இருக்கான்ல, அவன் உள்ளேருந்து வெளியே வரான். அவனும் வந்து இந்த பெயிண்டிங்கை விசாரிக்க தான் வந்திருப்பான் போல. பட் காங்கோட ஆளுங்க தேடுறாங்க அப்படிங்கிற
விஷயம் இவனுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இதில் அந்த கடைக்காரெல்லாம் கதறாரு, பார்த்தீங்களா எதுக்காக தான் அந்த பெயிண்டிங்கை தேடிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது என்கிட்ட இல்லைப்பா அப்படின்ட்டு பாவம் அந்த மனுஷன் கெஞ்சிட்டு இருக்காரு. இவன் உடனே என்ன பண்ணிட்டான், ஹீரோ வந்து அந்த விஷயத்த சொல்கிறான், அந்த பெயிண்டிங் வந்து காங்கோட ஆட்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோக்கே இது புதுசாக இருக்குது, எதுக்காக அவங்க தேடணும் அப்படின்ட்டு. அதுக்கு சென்னு வந்து சொல்கிறான், மேபி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அந்த பெயிண்டிங் கண்டிப்பாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும், அதனால தான் காங்கே தேடுறான். அப்படி இல்லைன்னா அந்த பெயிண்டிங்கை யாராவது, அதுவும் அந்த காங்குக்கு முக்கியமான ஆள் அவங்க கிட்ட சொல்லி தேட சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 3வது ஒன்று இருக்குது, அந்த பெயிண்டிங்கில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 3யுமே சொல்லிட்டான் ஹீரோ. அப்போ 4வது அது என்னன்னு கேட்க, அது வேற ஒன்றுமே கிடையாது, என்னோட மாவீரன் இருக்கானே ஹீரோ, அவன் தானே அந்த பெயிண்டிங்கே ஆட்டையை போட்டான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் அந்த காங் ஏதோ பண்ணுறான் போல, ஏன்னா அவன் கிளப்பில் போய் பிரச்சனைலாம் ஏற்படுத்தினார்ல என்னோட ஹீரோ, ஸோ ஹீரோவை பிடிக்க தான் ஏதோ பண்ணுறான் போல அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷனையும் சொல்லு. 4மே வந்து இருக்க சான்ஸ் இருக்குதான், ஆனால் ஹீரோலாம் கண்டிப்பாக உன்னோட ஹீரோ மாட்ட மாட்டான், ஸோ அதை பற்றி கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா ஹீரோக்கு தெரியும் அது ஒரு பொண்ணு அப்படின்ட்டு. காங் கண்டிப்பாக ஒரு பொண்ணாக இருக்க சான்ஸ் இருக்காது, ஒரு பொண்ணாக இருப்பா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டான்ல, அதனால தான் ஹீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்காக லேடி ஓ வந்திருக்காங்க. வந்து அவங்க ஏதோ தான தர்மம்லாம் பண்ண போகிறாங்க போல, அதுக்கு கூப்பிட்றாங்க. பட் அதுக்கு போகிறதுக்கு ஹீரோயின் மாமியாருக்கு விருப்பமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் வரமாட்டேன், இல்லை எதுக்குங்க அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் லேடி ஓ இல்லை, அந்த வருவாய்த்துறை அமைச்சர் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களும் வராங்களாம், அவங்களோட மருமகளையும் கூட்டு வராங்களா அப்படின்னோட இவங்களுக்கு மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஆல்ரெடி இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை இருக்கே, 2 பேருக்குமே மருமக விதவையாக தான் இருக்காங்க. இதில் ஏன் மருமகளுக்கு தான் அந்த சிறந்த பட்டம் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பாக நானும் வரேன், ஒரு நல்ல விஷயம் பண்ண போறீங்க, அதுக்கு நான் வராமலா அப்படிங்கிற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோனா அவரோட ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம யுன்சு இருக்கல்ல, ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறா. லேடி ஜங் கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுக்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயினுக்கு செம ஷாக்காக இருக்கு. ஏன்னா ஹீரோ தான் எழுதியிருக்கான் லேடி ஜங்குக்கு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாஸ்க் மேலே லேடி ஜங்கும் சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்கன்ட்டு அதை தான் எழுதியிருக்கான். அதோட அந்த பெயிண்டிங் ரொம்ப முக்கியம், அவள் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய கிரைம், ஸோ அதை கொண்டு வந்து வச்சுட்டு சொல்லுங்கள், அது ஒரு பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும், இனிமேல் என் பக்கம் வர வேணான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கான். இவளுக்கு இதை பார்த்தோன்னா என்ன சொல்லணும்னே தெரியல. ஏன்னா ஹீரோக்கு அந்த மாஸ்க் மேன் பையன் கிடையாது பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி லேடி ஜங் கூட தான் சேர்ந்து வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சுல, அவள் மூஞ்சில் பார்க்கணுமே அவ்வளோ ஒரு பயம் வருது. இதை பார்க்குற இன்சோ என்னமாச்சு எங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பார்த்தா அவளுக்கு அதை விட பயம், என்ன சொல்லணும்னே தெரியல 2 பேத்துக்கும். இப்போ வேறு வழியே இல்லை, ஹீரோயினுக்கு அந்த பெயிண்டிங்லாம் முக்கியமே கிடையாது, அவள் அந்த வயசானவருக்காக தானே எடுத்திருப்பா. இப்போ என்ன பண்ணிட்டா, வேறு வழியே இல்லாமல் கொண்டு போய் அதை ஸ்டேஷன்லேயே வச்சலான்னு வந்து வச்சுட்டு திரும்பினா ஹீரோ கரெக்டாக வந்து பிடிச்சிட்டான். நான் தான் சொன்னேன்ல என் பக்கம் வரக்கூடாதுன்ட்டு. அப்படியே வந்தேன்னு கேட்க, பைத்தியமா நீங்கள் தானே பெயிண்டிங்கை கொண்டு வந்து வைங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்குள்ள சண்டை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஹீரோவால் ஹீரோயினை பீட் பண்ணவே முடியல, அசால்ட்டாக ஹீரோவே தூக்கி போட்டுட்டா. இதில் ட்ரெஸ் எல்லாம் வேற கிழிஞ்சு 6 பேக்ஸ்லாம் தெரியுது. உடனே வேகமாக இங்கேருந்து எஸ் ஆகிட்டா. ஹீரோ அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு வரான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இன்றைக்கி தான் அந்த தான தர்மலாம் பண்ண போகிறாங்க போல் லேடி ஓ வீட்டில். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் மாமியாரும் வராங்க, அதே மாதிரி அந்த லேடி பியூக் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டாங்க. வந்தோடனே 2 பேத்துக்கு முட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா லேடி பியூக் வந்து நிறையா தானம் பண்ணுறதுக்காக அரிசிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் அவமானமாக இருக்கா. ஃபஸ்ட்டே அவங்க கோல் எடுத்துக்கவும் 2 பேத்துக்கும் இப்போவே போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஹீரோயின் மாமியார் என்ன பண்ணாங்க, ஹீரோனை கூப்பிட்றாங்க இறங்குமா அப்படின்ட்டு. அவங்க ஆல்ரெடி நிறையா வாட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா, ஃபஸ்ட்டு மெதுவாக எந்திரிக்கணும், ஒரு காலை எடுத்து வைக்கணும், பார்த்து போகணும் அப்படின்ட்டு. தப்பு பண்ணால் கண்டிப்பாக மாமியார் திட்டுவாங்கல்ல, அதனால பல வாட்டி ரிஹர்சல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறா, கரெக்டாக வெளியே வர. அந்த டைமில் மழைலாம் பெஞ்சு கொஞ்சம் சகதியாக இருந்திருக்கும். நம்ம பொண்ணு ஒரு கால் எடுத்து வச்சு அடுத்த காலை கொண்டு போய் சகதியில் வச்சுட்டா. ஒயிட் ட்ரெஸ் ஒயிட் ஷூ போட்டு, அதுவும் இப்படி ஒரு கைமேனாக இருக்கவ அவள் ட்ரெஸ் அழுக்கு பண்ணவே கூடாது. ஆனால் நம்ம பொண்ணு பார்க்காம தான் கால் வச்சிருப்பா, ஆனாலும் அதுக்கே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோயின் மாமியார் சொல்லவா வேணும், செம்மையாக முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. இதில் அந்த லேடி பியூக்கோட மருமக இறங்குது. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது, இறங்குறா, பக்கத்தில் சகதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அப்படியே தாவி தாவி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பூ மாதிரி அழகாக வந்து நிற்கிறா. இவளோட ஹஸ்பண்ட் இறந்து போய் 5 வருஷம் தான் ஆயிருக்கும். பட் அதுலேயும் ரொம்ப பொறுப்பாக பொறுமையாக இவ்வளோ அழகாக பண்ணிட்டாளா. எல்லாரும் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் மாமியாருக்கு கொலை வெறி ஆகுது. ஹீரோயினுக்கு என்ன சொல்லனே தெரியல. பட் இப்படி வந்து அமைச்சர்கள் மனைவிலாம் ஒன்று கூடி தான தர்மம் பண்ணுறாங்க, அதனால நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவோட டீம் தான் வந்திருக்காங்க போல். ஹீரோவும் அங்கே வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்க்குறா, ஐயோ இவனா நம்மளை பார்த்துட்டானா, ஒருவேளை நம்மளை பார்த்தா அடையாளம் தெரிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி பல வாட்டி யோசிக்கிறா. பட் பெருசாக காட்டிக்கலாம். ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறா, ஹீரோனை பார்க்குறான். பார்த்தாலே அவனுக்கு என்னமோ தெரியல, அந்த மாஸ்க் மேன், அதுக்கப்புறம் அப்படி ஃபேஸை கவர் பண்ணிட்டு வந்த பொண்ணு, அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஹீரோயின், 3 பேருமே ஒரே ஆளாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இப்போ லைட்டாக வருது.
எதனால வருது அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. பட் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே உள்ளுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னா, அதான் பேச்சுவார்த்தையிலே 2 பேருக்கும் வந்து சண்டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. என் மருமக தான் பெரிய ஆளு, உன் மருமக தான் பெரிய ஆளு அப்படின்ட்டு. இதில் அந்த லேடி பியூக் என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோ சிறந்த மருமகளா, அதாவது சிறந்த கைம்பெண்ணாக இருந்தால் அந்த கணவர் இறந்ததுக்கு அப்புறமே செத்து போகணும், அப்படி இல்லாட்டி அதுக்கப்புறமா தான் செத்து போகணும், அதை பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி திமிரா கேட்டுட்டாங்க. இதுக்கு ஹீரோயினுக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு அசைவும் கொடுக்கல. அவள் ரெடியாக தான் இருக்கா போல. ஏன்னா ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனையும் காணும். ஹீரோயினுக்குலாம் யாருமா நீ வேற விட்டா செத்துருவா போலயே, இந்த அளவு பொறுப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணாங்க, சரி ஓகே சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம தானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எந்திரிக்க போகிறாங்களா. உடனே அந்த லேடி பியூக்கோட மருமகளை பார்க்கணுமே, அத்தை நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி கால்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, உட்காருங்க, உங்கள் வேலையை சேர்த்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பாக சொல்ல. இங்கே ஹீரோயினுக்கு பார்க்கணுமே, இவ வேற இம்சப்படுத்துறாளே அப்படின்ட்டு இப்போ இவ்வளோ சொல்லி தானே ஆகணும். வர வழியே இல்லாமல், அத்தை நீங்கள் ஏன் எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவளே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டா. முடியலை இவளால். இப்போ சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, அதுவும் அந்த முக்காடு போட்டுட்டு தான் கொடுக்கணும். இவர் நம்ம பொண்ணுக்கு அந்த முக்காடு நிற்கவே மாட்டேங்குது, விழுந்துக்குது. ஆனால் அவளை பார்த்தா அவள் ரொம்ப பொறுப்பாக ஒரு கையில் முக்காடை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் சாப்பாடு அசால்ட்டாக கொடுத்துட்ருக்கா. என் மாமியாட்ட திட்டு வாங்குறதுக்குனே பெற்று விட்டாள்களா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்குது. ஆனால் சாப்பாடு ரொம்ப கம்மியாக கொடுக்குற, ஹீரோயின் வந்து ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருப்பா. இதில் அந்த பக்கம் இருக்க ஒரு லேடிக்கு பத்தவே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு வாய் தான் வச்சிருக்காமா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் சாப்பாடு, கிளம்புங்க அப்படிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோனை பார்க்குறாங்க, அவள் கொடுக்க போகிறான். ஆனால் அந்த பொண்ணு தடுக்குது. இங்கே பாருங்க, இப்படி வாரி வழங்கி கொடுக்காதீங்க, அப்புறம் சாப்பாடு பத்தாது, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினால் கொடுக்கவும் முடியல. பாவம் அந்த லேடி அங்கேருந்து போயிட்டாங்க. அங்கே இருக்க எல்லா மக்களுமே சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஹீரோயினால் நல்லா பார்க்க முடியுது. இவங்க கொண்டு வந்திருக்க சாப்பாடு அவங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது. நம்ம ஆளுக்கு வேற இலகுன மனசா அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிமா ஓடி வராங்க, என் பேத்தியை காணோமா, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இந்த முக்கால்லாம் கீழே விழுந்துருச்சு. பட் அங்கே இருக்க ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாட்டிமாவை கூட்டு போயிட்டாங்களா. இந்த பொண்ணும் சும்மா அதை பார்க்காதீங்க, ஏன்னா இங்கே நிறைய பேர் சாப்பிடாம இறந்தும் போவாங்க, சில பேர் சாப்பாடுக்காக வெளியே எங்கேயாவது ஓடியும் போவாங்க, அந்த மாதிரி ஏதாவது அந்த பொண்ணு போயிருக்கும், நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு பெர்ஃபெக்டாக இருக்குது, பட் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுது. ஹீரோயின்கா அந்த சாப்பாடுலாம் கொடுக்கறத விட அங்கே இருக்க மக்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே நம்ம இவனை தான் காட்டுறாங்க, வழக்கம் போல லைப்ரரி வந்திருக்கான், புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறப்ப கரெக்டாக இன்சோ வரா. இன்சோ பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, விசாரிக்கிறான் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவள் சில புக்ஸ்லாம் அவளே எழுதி கொண்டு வந்து விற்பா போல, அதே மாதிரி தான் இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கான். இப்போ இவன் என்ன பண்ணான், அன்றைக்கி அவன் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா இல்லையா, அதான் ராயல் செக்ரட்டரியோட ஒய்ஃப் ஆகுது எப்படின்ட்டு. அந்த புக்கை எடுத்து, இதை நீங்கள் அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க. அவளுக்கு என்ன சொல்லனே தெரியல. இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆக்சுவலாக இந்த புக்கை நான் எதுக்காக எடுத்தேன்னு எதுவும் சொல்ல வர, பரவாயில்லைங்க நான் தப்பாலாம் எடுத்துக்கல, பட் இதில் இருக்க புக்கில் இருக்க டைட்டிலை பார்த்தா என்ன யோசிக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். இவன் எதுவுமே சொல்ல புக்கை வச்சுட்டு கிளம்புறப்ப தான் அவன் நோட் பண்ணுறான். ஆக்சுவலாக அவளுக்கு மேக்ஸ்லாம் தெரியும் போல், அடிஷனுக்கான புக்கை தான் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இதை நான் வாங்கிக்கிறேனே, எனக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறான். அப்படிங்களா, ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி, ஒரு 10 ரூபா வரும், கொடுக்குறீங்களா அப்படிங்க. அட 10 ரூபா என்னங்க, இந்தாங்க 20 ரூபாயை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு 20 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். என்னங்க நீங்கள் பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் இப்படி காசு செலவு பண்ணலாமா, எனக்கு 10 ரூபா மட்டும் போதும் அப்படின்ட்டு அதை மட்டும் எடுக்கிறா. அது இல்லைங்க, உங்களுக்கு அடிபட்டுச்சுல, அந்த காயத்துக்கான மருந்தான காசா இருக்கட்டுமே எடுத்துக்கோங்களேன் அப்படிங்க. எந்த மருந்துங்க 10 ரூபா வந்துச்சு, எனக்கு இது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறா. ராயல் செக்ரட்டரிக்கு, அதாவது யூனுக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அரசரை பார்க்க தான் வரான், பட் அரசருக்கு வந்து உடம்பு சரியில்லை போல. அமைச்சர் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் எப்பவும் போல தான், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீங்கள் இருங்க அப்படிங்க. எனக்கு கவலையே இல்லை அமைச்சர், நீங்கள் இருக்கீங்கள, எனக்கு அதுவே போதும், என்னால் எந்திரிக்கவே முடியல அப்படின்ட்டு இந்த அரசர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. அந்த மாதிரி பேச இங்கே அமைச்சரும் பேசிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் தான் நம்ம யூன் வர்றான். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம், அது இவ்வளோ நாளாக வந்து அரசர் சும்மா டம்மி பீஸ் அப்படின்னு தானே காமிச்சிருப்பாங்க. யூன் வந்து அடுத்த செகண்டே பாவம் அரசர், எப்பா என்னால் முடியலை, இவன்கிட்ட நடிக்கிறதுக்கு நானே விட்டா முடியாமல் ஆயிடுவேன் போலே அப்படிங்கிற மாதிரி அப்படியே டோட்டலாக மாறிட்டாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க போல, ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ அரசர் வந்தோடனே ஹீரோ பற்றி தான் விசாரிக்கிறாரு. என்னப்பா அந்த பெயிண்டிங் கேஸும் உன் தம்பி தான் பார்க்குறானாமே அப்படின்னு சொல்லி தம்பியை பற்றி விசாரிக்க. யூனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அரசரே என் தம்பியை விட்டுருங்களேன், அவனை பற்றியே பேசாதீங்களே அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக சொல்லிட்டான். இங்கே பாரு யூன், நீ என்ன தான் மறைச்சாலும் சரி, சில விஷயங்களை மறைக்க முடியாது, அது விதிப்படி தான் நடக்கும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் எதை பற்றி பேசுகிறாங்க. பட் இப்போ அரசர் என்ன சொல்கிறான்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் ஒரு எவிடன்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியலை, இப்போ வரைக்குமே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எதையோ பற்றி கேட்குறாரு. உடனே இன்னும் ஆறுதலாக பேசுகிறா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அரசரே, அன்னைக்கு நாளில் யார் யார் காண போனாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் தேடிட்டே தான் இருக்கேன், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆறுதலாக பேசிட்டு இருக்கான். ஸோ அரசர் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அவர் கொஞ்சம் நல்லவராக தான் இருக்காரு, ரொம்ப பொறுப்பாக தான் இருக்க மாதிரி தெரியுது. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு மனசே கேட்கல, அந்த பாட்டியை பார்க்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறா. வந்து பார்த்தா அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாமல்
எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கவும் இவளுக்கு கண்ணெல்லாம் ரொம்ப கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வீடுலாம் இல்லை, ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கொட்டகை மாதிரி போட்டு அங்கே தான் உட்காந்துருக்காங்க போல, அங்கே தான் வாழ்கிறாங்க. புலம்பிட்டே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சாப்பாடு அந்த பாட்டி கொடுக்கலான்னு போகும்போது அந்த கொட்டையை வந்து அவங்க மேலே இடிஞ்சு விழுகிற மாதிரி வந்துருச்சு. ஹீரோயின் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பான், டக்குன்னு அவங்கள காப்பாற்றுறதுக்காக உள்ளே புகுந்துட்டா. அந்த பாட்டியை கவர் பண்ணிட்டா, இவன் மேலே எல்லாம் விழுக வேண்டியது. ஆனால் ஒரு கட்டை கூட விழுகலை. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான் தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறான். அதை பார்க்குற ஹீரோயினுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோலாம் சீக்கிரம் வெளியே போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் டக்குன்னு பாட்டியை கூட்டிட்டு வெளியே வந்துட்டா. அவள் வெளியே அப்போ தான் கால் எடுத்து வச்சிருப்பான். அதுக்குள்ளே அந்த வீடு ஒட்டு மொத்தமாக இடிஞ்சு விழுந்துருச்சு. பார்க்குறவளுக்கு செம ஷாக்காக இருக்குது. ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா ஹீரோ அசால்ட்டாக அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இதுக்குள்ளே கவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைதியாக போயிட்டான். பட் இந்த கலவரம் நடந்தோடனே இந்த மாமியாக்காரியை பார்க்கணுமே, வந்தோடனே கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ஹீரோயின் ட்ரெஸ்லாம் ஒரே தூசி ஆயிடுச்சாமா. உனக்குலாம் அறிவே இல்லையா, எத்தனை வாட்டி சொன்னாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த லேடிவோ இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கிட்டக்கு வந்து ஏமா உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ நல்லா இருக்கல அப்படின்ட்டு அவங்க கர்ச்சிஃபை வச்சு ஹீரோயினை தொடச்சலாம் விட்டுட்டு, பரவாயில்ல உங்கள் மருமக ரொம்ப தைரியமான பொண்ணாக இருக்கா பாருங்க, ஒருத்தவங்களோட உயிரை காப்பாற்றிருக்கா, நீங்கள் பெருமை தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாமியாக்காரி என்ன பண்ணுறா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நல்லா இருக்கல அப்படின்னு கேட்குறா. ஆனால் ஃபேஸே சரியில்லை, சிறு சிறுன்னு இருக்குது. கண்டிப்பாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா திட்டு வாங்குவா அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அது ஹீரோயினுக்கும் தெரியும். அதே டைமில் இங்கே ஹீரோவை காட்டுறாங்க, தாங்கி பிடிச்சிருப்பான் இல்லையா, அவன் மேலே தானே எல்லாம் விழுந்துச்சு. முதுகுலாம் சரியான அடி. மருந்து போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக யூன் வரான். இதை பார்த்தோன்னே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா ஒரு சின்ன அடி தான் அப்படிங்க. அவன் தான் மருந்து போட்டு விட்டுட்டு இங்கே பாடுறா, அந்த பெயிண்டிங் ஏதோ முக்கியமானதுன்னு சொன்னாங்களே அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை நாளைக்கே கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். அப்படின்னா அதை திருநவனே அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்க, இல்லைண்ணா அவனை மட்டும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறானா, பாடுறா உன்னாலேயே பிடிக்க முடியலையா, சரியான கில்லாடியாக இருப்பான் போலையா அப்படிங்கிற மாதிரி கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு, இங்கே பாரு நீ யாருக்கன்லேயும் படாமல் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பெருசாக இதுலேயுமே இன்வால்வ் ஆகாது, நீ யாருன்னு தெரியாமலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவனு அதே தான் சொல்ல. ஏன்னு நான் இப்படி முழுசாக பார்க் ஷோவாக மாற முடியாமல் இடையில நிற்கிறேனே, அதனாலயா அன்னைக்கு நடந்ததை நான் ஃபுல்லாக மறக்காமல் இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீ மறந்துருந்தா கண்டிப்பாக ஒரு ப்ளே பாயாக தான் மாறி இருப்ப, போ ஒழுங்காக வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி இவனு லைட்டாக கலாச்சிட்டு போயிட்டான். பட் ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே ஹீரோயினுக்கு சும்மாவே தூக்கம் வராது. இப்போ அந்த பாட்டி பண்ணது, இப்போ பாட்டியோட வீடு வரை இடிஞ்சு போச்சு, பேத்தி வர காணும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதே தான் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கா. இவன்ஸும் நோட் பண்ணிட்டா, என்னம்மா ஆச்சு அப்படிங்க. இல்லடி அந்த பாட்டியோட பேத்தியை காணுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ அந்த பாட்டி எங்கே தங்குறாங்கன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதோட என் கையில் என்னோட ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன அழுக்கு கூட படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் அங்கே இருக்க மக்கள்லாம் பாவம் பசியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஒருவேளை சாப்பாடு தான் இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு அது கூட இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இங்கே பாருங்கம்மா நீங்கள் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, என்னை காப்பாற்றினதே நீங்கள் தான், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்படியே ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இப்படி கல்யாணம் அப்படின்னு சொல்லி விதவை அப்படின்னு கூட்டு வந்து வச்சுட்டாங்கல்ல, அவளால் இங்கே இருக்க முடியல, அண்ணன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த வீட்டை விட்டு எஸ் ஆயிலான்ட்டு எஸ் ஆயிட்டான். ஆனால் எஸ் ஆகி போகும்போது தான் நம்ம யுன்சோ இருக்கால, அவள் குட்டி பொண்ணு, அவளை 3 பேர் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவ தான் வந்து காப்பாற்றிருக்கா. அதோட யுன்சோவும் இதே மாதிரி தான் ரொம்ப பசியில் இருக்கா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா. அவளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லை, அதனால தான் திரும்ப வந்திருக்கா. அதாவது யுன்சோக்காக தான் இந்த வீட்டுக்கே திரும்ப வந்திருக்கா போல. இப்போ அதுதான் யுன்சோ சொல்கிறா, எனக்காக தான் நீங்கள் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தீங்க, எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க படிக்க, அதுக்கப்புறம் இந்த எம்ப்ராய்டர் எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்ததுதாம்மா, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்கல்ல, உங்களால் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இப்போ ஃபீல் பண்ணாதீங்க, போங்க போய் தூங்குங்க, ஏன்னா நாளைக்கு நீங்கள் திட்டு வாங்கணும்ல அப்படின்ட்டு இடையில இதை வரை கோத்து விட்டுட்டா. ஏண்டி நீ அடங்கவே மாட்டலை அப்படின்னு சொல்லி ஹீரோயினு கண்ணை மூடுனா அந்த பாட்டி தான் வந்து நிற்கிறாங்க. மனசே கேட்கல, இல்லை நான் அந்த பாட்டிக்கு போய் ஏதாவது பண்ணணும், அவங்க சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியல அப்படின்ட்டு வேகமாக ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பி போயிட்டா. யுன்சோவால் தடுக்க முடியல, ஏன்னா யுன்சோ இருந்த இடத்துல தான் இப்போ அந்த பொண்ணு இருக்குது, குட்டி பொண்ணு, அவளை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காகவும் ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அட் த சேம் டைம் அன்றைக்கி ஹீரோயின்ட்ட திருட ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த சாதாரண மக்கள், அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அரிசி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து தேடி பார்க்குறாங்க. பட் ஒரு அரிசி கூட இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காரும் போது தான் கீழே ஏதோ மினுக்குது, வெள்ளையாக மினுக்குது, என்னன்னு போய் எட்டி பார்த்தா அரிசி தான். அவங்களுக்கு அதை பார்த்தோன்னு செம ஷோக்கு, டே அரிசிடா அரிசி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாட்டுக்கு ரோடு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம பொண்ணு தான் ஒரு அரிசி மூட்டையை எடுத்துகிட்டு வரா. பட் அது ஓட்ட, அதை அவன் நோட் பண்ணவே இல்லை. இப்போ தான் என்னடா பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா 3 பேர் அரிசியை பொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேத்துக்கு ஒரு மாஸ்க் மேலே பார்த்தோன்னு ரொம்ப பயம், எங்களை கொண்டாதீங்க, நாங்கள் தெரியாமல் அரிசி எடுத்துட்டோம், வேணும்னா இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்களுக்கு அரிசி தானே வேணும், எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கொடுத்துட்டா. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு, ரொம்ப நன்றிங்க, நாங்கள் கிளம்புனான்னு கிளம்ப போக அப்போ தான் அவங்க 3 பேர்கிட்டே நிறுத்தி விசாரிக்கிறா, உங்களுக்கு அந்த பாட்டியை தெரியுமா, அந்த பாட்டியோட பேத்தி கூட காணா போயிட்டாலுமே, எப்போ காணா போனாங்க, எப்போ காணா போனான்னு எங்களுக்கு தெரியாதுமா, ஏன்னா இந்த இடத்துல நிறைய குழந்தைங்க காணா போவாங்க,
டெய்லி காணா போகணும்னு கூட சொல்லலாம் அப்படிங்க. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் செம ஷாக்காக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா சாதாரணமாலாம் காணா போகலை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஹீரோயின் புரிஞ்சுட்டா. அதே மாதிரி தான் நடக்குது. ஏன்னா அந்த காங் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆட்கள்கிட்ட சொல்லி விட்றான் அந்த பொண்ணை காணாமா, சீக்கிரம் போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படிங்க. அந்த காங்கோட ஆட்களும் வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த குட்டி பொண்ணு தான். அந்த குட்டி பொண்ணு அதே இடத்துல தான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கா, சவுண்ட் இல்லாமல் தான் ஒளிஞ்சிட்ருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து இவங்க 3 பேருமே பார்த்துட்டாடே, இவங்க காங்கோட ஆளுங்க தானே, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க அவனுங்க 3 பேரும் இங்கே பாரா நம்ம எதிரி, என்ன வரியா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை கூப்பிட்றாங்க. டேய் நான் வேலைக்கு வந்திருக்கேன், ஒழுங்கா போங்கடா அப்படின்னா கேட்க மாட்டானுங்க. இப்படி 2 பேத்துக்கும் முட்டிக்கிற மாதிரி போகும்போது வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. உடனே போய் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தான் நல்லா மாட்டிக்கிட்டா. இவனுங்க 3 பேரும் அந்த பொண்ணை பிடிச்சி இழுக்கிறானுங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு இதுதான் அந்த குட்டி பொண்ணு, காணா பொண்ணு குட்டி பொண்ணுன்ட்டு. டேய் அந்த பொண்ணை விடுறீங்களா இல்லையா அப்படின்ட்டு 3 பேருக்கிட்டையும் செம்மையாக சண்டை போட்டு அந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டா. பட் காப்பாற்றிட்டு போகும்போது அந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் பொண்ணை தேடிட்டு இருக்காங்க போல. ஸோ என்ன பண்ணுறாங்க, பேத்தியோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே வர காங்கோட ஆளை அந்த பாட்டியை பிடிச்சிட்டான். பிடிச்சி வச்சுட்டு இப்போ நீ அந்த குழந்தைய அனுப்புறியா இல்லை அந்த பாட்டியை போட்டு தள்ளிடுவா அப்படிங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியல. டக்குன்னு டே உனக்கு நான் தானே வேணும், பேசாமல் என்னையும் பிடிச்சிக்கோ, அந்த பாட்டியையும் பேத்தியையும் விட்டு அப்படிங்க. அந்த காங்கோட ஆளுக்கு ஹீரோயின் தேவையே படலை. நீ எதுக்கு, எனக்கு அந்த குழந்தை தான் வேணும், அந்த குழந்தைய என் கூட கூட அப்படின்ட்டு அந்த குழந்தைய பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த குழந்தை தான் வேணும்னு சொல்கிறேன். இதுவே ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. நானே வரேன்னு சொல்கிறேன், என்னடா இந்த பொண்ணை கேட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்காக அந்த பாட்டியை விட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கிட்டக்க வந்து முட்டிக்கிற மாதிரி போகும்போது கரெக்டாக அந்த காங்கோட ஆள் இருக்கான்ல, அவனோட மண்டையில் ஏதோ ஒரு கல் வந்து படுது. திரும்பி பார்த்தா யாருன்னே தெரியல. ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ண ஒருத்தவன் வேகமாக ஓடி வரான். ஹீரோயின் செம்ம ஷாக்கோட தான் பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.